ஹரஹர நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஞானசக்தி தரஸ்கந்த வல்லி கல்யாண சுந்தரா தேவசேனாபதிக்காந்த சுப்பிரமணிய நமோஸ்துதே. வந்தவினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கி நிற்குமே, செந்தில் நகர் சேவகா என்று திருநீறு அணிவோர்க்கு மேவ வாராதே வினை. ஓம் சரவண பவாஜ நமஹ. நவக்கிரகேபியோ நமஹ. வாக்தேவ்ஜி நமஹ. பேரன்பு சார்ந்த அன்பு உள்ளம் கொண்ட எங்களுடைய நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர், ஜோதிட வழிகாட்டி, ஜோதிட குரு, காஞ்சி காமகோடி பீடம் வேத ஆகம குருகுல முதல்வர் ஜோதிட ஆச்சாரியர் சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர். அலைபேசி 9865098370 9835098370. அடியேனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய கருணையினாலே நாம் தற்சமயம் காண இருக்கக்கூடிய பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வார ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் 29/11/2021 முதல் 5/12/2021 வரைக்கும் இருக்கக்கூடிய தினங்களில் இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் நடக்கக்கூடிய நன்மை தீமைகள், சுப பலன்கள், அசுப பலன்கள், சந்திராஷ்டம தினங்கள், வணங்க வேண்டிய தெய்வங்கள், அதிர்ஷ்ட எண்கள், அதிர்ஷ்ட வண்ணங்கள், அதிர்ஷ்டமான திசைகள், இதெல்லாம் பற்றி நம்ம பார்க்க இருக்கோம். பார்ப்பதற்கு முன்பாக இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்கள், விரதங்கள் அனுஷ்டிக்கக்கூடிய விரத தினங்கள், இந்த வாரம் சந்திராஷ்டமம் யாராருக்கு, இதெல்லாம் பற்றி பார்த்துட்டு நம்ம 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை காண்போம். இந்த வார விசேஷ தினங்கள்னு எடுத்துட்டோம்னால் 29/11/2021 திங்கட்கிழமை, கார்த்திகை மாத 2வது சோமவாரம். நான் போன பதிவில் சொன்ன மாதிரி இந்த கார்த்திகை சோமவாரம் அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு மிகவும் உகந்த விசேஷமான தினம். ஏன்னா சிவபெருமான் அபிஷேக பிரியர், மகாவிஷ்ணு அலங்கார பிரியர். சிவனுக்கு அபிஷேகம் பண்ணிகிட்டே இருக்கணும், தீர்த்தம் தலையில் விழுந்துட்டே இருக்கணும். அதான் தாரா பாத்திரம்னு பெரிய ஆலயங்கள் எல்லாம் ஒவ்வொரு சொட்டு சொட்டாக தண்ணி விழுந்துட்டு இருக்கிற மாதிரி வைப்பாங்க. மகாவிஷ்ணுவுக்கு அபிஷேகம் தேவையில்லை. அலங்காரம், பட்டு, பீதாம்பரம், ஆபரணங்கள்லாம் போட்டு எப்போவுமே கம்பீரமாக இருக்கக்கூடியவர் அவர். அப்போ அந்த சோமவார தினத்தன்று சிவபெருமானுக்கு அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்கறது, பால், தயிர், இளநீர், பன்னீர், இதெல்லாம் வாங்கி நம்ம அபிஷேகம் பண்ணோம்னா நம்மளுடைய கடன்கள் தீரும், திருமணத் தடை விலகும் அப்படிங்கிறது சாஸ்திரம். 30/11/2021 செவ்வாய்க்கிழமை, தேய்பிறை சர்வ ஏகாதசி. ஏகாதசி விரதம் இருக்கிறவங்க, தேய்பிறை ஏகாதசிக்கு விரதம் இருக்கிறவங்க பெருமாளை குறித்து, மகாவிஷ்ணுவை குறித்து வழிபாடு செய்யலாம். 2/12/2021 வியாழக்கிழமை, தேய்பிறை பிரதோஷம், சிவபெருமானுக்கு உகந்த தினம். அன்றைய தினம் சிவபெருமானை குறித்து விரதங்கள் மேற்கொண்டு மாலை வேளையிலே சிவபெருமானுடைய ஆலயத்திற்கு சென்று இந்த 4:30 மணி முதல் 6 மணி வரைக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த பிரதோஷ காலத்தில், பிரதோஷ நேரத்தில் அபிஷேக திரவியங்கள் மற்றும் பில்வங்கள் இதெல்லாம் கொடுத்து அர்ச்சனை வழிபாடுகள் செய்தோம்னா நமக்கு என்னென்ன பிரச்சனை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும், எல்லா பிரச்சனையும் அந்த பிரதோஷ வழிபாட்டின் மூலமாக தீரும் என்பது சாஸ்திரம். 3/12/2021 வெள்ளிக்கிழமை, போதாயன அமாவாசை. போதாயன சூத்திரம், ஆபஸ்தம்ப சூத்திரம், ஆஸ்வலாயன சூத்திரம் இப்படிலாம் இருக்குது. இதெல்லாம் அந்த சூத்திரத்தை கடைபிடித்து அமாவாசையை தர்ப்பணம் செய்யக்கூடியவர்கள். இப்படி போதாயன சூத்திரத்தை சார்ந்தவர்கள் அந்த 3/12/2021 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தர்ப்பணங்கள் மேற்கொண்டு முன்னோர் வழிபாடுகள் செய்து கொள்வது மிகவும் சாலச் சிறந்தது. 4/12/2021 சனிக்கிழமை, சர்வ அமாவாசை, அனைவருமே கொண்டாட வேண்டியது. அன்றைய தினம் பிதர்களுக்கு தர்ப்பணங்கள் செய்து காலையில் எதுவும் உணவு அருந்தாமல் மதிய வேளையில் சமையல் பண்ணி அந்த சமையல் பண்ணதை பெரியவங்க படத்துக்கு வச்சு பூஜை செய்து பிறகு காக்காவுக்கு சாதம் வச்சுட்டு நம்ம ஆகாரங்கள் எடுத்துக்கொள்வது முன்னோர்களை திருப்திப்படுத்தும் விதமாக அமையக்கூடியது. அதுபோக காளியம்மன், மாரியம்மன், வாராகி இந்த மாதிரி உக்ர தெய்வங்கள், காவல் தெய்வங்களை எல்லாம் அமாவாசை தினத்தன்று விசேஷமாக பூஜைகள் செய்து கொள்ளலாம். அதே மாதிரி வீட்டில் பூசணிக்காய் கட்டுறது, மாற்றுறது, அதெல்லாம் இந்த அமாவாசையில் பண்ணிக்கிறது மிகவும் சிறப்பு. இந்த வார சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தோம்னா கும்பம், மீனம், மேஷம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, அஸ்வதி, பரணி, கார்த்திகை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு சந்திராஷ்டமம். எனவே இந்த வாரத்தில் இந்த 3 ராசி நேயர்களும் இறை வழிபாட்டோடு இந்த வாரத்தை இனிமையாக
அனுபவிக்க ஆசீர்வதித்து தொடர்ந்து 12 ராசிகளுக்கு முன்னான பலாபலன்களை காண்போம். இந்த அஸ்வதி, பரணி, கார்த்திகை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மேஷராசி நேயர்களுக்கு வார ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் 29/11/2021 முதல் 5/12/2021 வரைக்கும் இருக்கக்கூடிய தினங்களில் நடக்கக்கூடிய சுப பலன்களை பற்றி நம்ம இப்போ பார்க்க இருக்கின்றோம். ராசிக்கு 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல குடும்பம், வாக்கு, தனஸ்தானத்தில் ராகு சஞ்சரிக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை மேம்படும். குடும்பத்திலிருந்து வந்த கஷ்ட நஷ்டங்கள் விலகும். மனக்கசப்பு, தேவையில்லாத பிரச்சனைகள் இதெல்லாம் விலகி இத்தனை நாளாக இருந்து வந்த கடன் சுமை, பொருளாதார பிரச்சனைகள், உடல்நலக் கோளாறு, மருத்துவ செலவுகள், தேவையில்லாத அலைச்சல் அதெல்லாம் விலகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. அதே மாதிரியே யோகம், அதிர்ஷ்டம் இதெல்லாம் ஏற்படும். புதிய பொறுப்புகள் உத்தியோகத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். புதிய தொழில் முன்னேற்றங்கள் அதிகரிக்கும். குறிப்பாக வருமான வரித்துறை, வருவாய்த்துறை, உயர்கல்வித்துறை, மாவட்ட கருவூலங்கள் இந்த மாதிரி இதிலெல்லாம் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள், வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவர்கள், வெளிநாடு போக விருப்பமுடையவர்கள், வெளிநாடு செல்வதற்காக விசா, பாஸ்போர்ட் அதெல்லாம் விண்ணப்பிச்சிருந்து தாமதமாக இருந்ததுன்னா அதெல்லாம் நமக்கு சாதகமாக கிடைக்கும். அதே மாதிரியே ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு அந்த தொழிலாகப்பட்டது சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகுது. அந்நிய செலாவணி, பங்கு வர்த்தகம், ஷேர் மார்க்கெட்டிங் இதெல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும் ஏற்படுது. அதே மாதிரியே உணவகங்கள், சிற்றுண்டி, கேண்டீன், கேட்ரிங் சர்வீஸ், நடைபாதை வியாபாரிகள், காய்கறி இந்த சந்தையெல்லாம் வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள், அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க, பூ, பழம், புஷ்பம், பால் இந்த மாதிரி மளிகை வியாபாரம் பண்ணக்கூடியவர்களுக்கு நன்மை அதிகரிக்கும். ராசிக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறதுனால அதுவும் நன்மை உண்டாகும். திருமணம் கைகூடும். தடைபட்டு வந்த திருமணங்கள் நிச்சயிக்கப்படும். வம்சவிருத்தி ஏற்படும். குழந்தை பாக்கியம் உண்டாகும். பொன், பொருள், ஆடை, ஆபரணங்கள், வஸ்திரங்கள், நகைகள் வாங்கி மகிழக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. இருந்து வந்த கடன் சுமை, தேவையில்லாத பிரச்சனைகள், குடும்ப பிரிவு, கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் விலகும். அழகு சாதன பொருட்கள், பியூட்டி பார்லர் வச்சுருக்கிறவங்க, காஸ்மெட்டிக் பொருள் வியாபாரம் பண்ணுறவங்க, எலக்ட்ரானிக் பொருட்கள் வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் நன்மை சற்று கூடுதலாக கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகுது. 10ஆம் இடத்துல சனி சஞ்சரிக்கிறதுனால நிரந்தரமான தொழில், ஸ்திரமான தொழில், உத்தியோகம், வியாபாரம் நன்மையை தரும். இரும்பு சம்பந்தமான தொழில் பண்ணக்கூடியவர்கள், தோல் தொழில் பண்ணக்கூடியவர்கள், வாகன சம்பந்தமாக தொழில் பண்ணுறவங்க, இயந்திர சாலைகள், பெட்ரோல் பங்க் வச்சுருக்கிறவங்க, ஃபேக்ட்ரி, ஃபவுண்டரி, சிறு குறு தொழிற்சாலைகள் நடத்தக்கூடியவர்கள், அதில் பணிபுரியக்கூடியவர்கள் இவங்க எல்லாத்துக்குமே நன்மைகள் அதிகரிக்கும். 9ஆம் இடத்துல சுக்கிரன் சஞ்சரிக்கிறதுனால யோகம், லாபம், யோகம், அதிர்ஷ்டம், கீர்த்தி, புகழ் இதெல்லாம் ஏற்படும். பல நன்மைகள் அப்படின்னு சொல்லலாம். 8ஆம் இடத்துல சூரியன், புதன், கேது சஞ்சரிக்கிறதுனால தகப்பனார் உடல்நலம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். உடல்நல கோளாறுகள் ஏற்படும். மருத்துவ செலவுகள் உண்டாகும். ஹிருதய சம்பந்தமான நோய் அப்படிங்கிறது ஏற்படும். புத ஆதித்ய யோகம் வருது. அதனால் உங்களுக்கு யோகம், அதிர்ஷ்டம், கீர்த்தி உண்டாகும். கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி முன்னேற்றங்கள் அதிகரிக்கும். கல்வி தடை விலகும். கல்விச்சாலைகள், கல்வி கூடங்கள்லாம் வச்சு நடத்துகிறவங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகரிக்கும். கேது அதில் இருக்கிறதுனால இருந்து வந்த நீதிமன்ற பிரச்சனைகள், காவல்துறை பிரச்சனைகள், சட்ட ரீதியான பிரச்சனைகள் விலகும். காவல்துறை, நீதிமன்றம், சட்டம், சினிமா, கேளிக்கை, விளையாட்டு, ஐடி கம்பெனி, தகவல் தொழில்நுட்பம், ஏஜென்சி, ட்ரேடிங் கம்பெனி, மார்க்கெட்டிங், பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நன்மை கூடுதலாக கிடைக்கும். 7ஆம் இடத்துல செவ்வாய் சந்திருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யங்கள் ஏற்படும். பூமி லாபம் ஏற்படும். பூமி வாங்கலாம், மனை வாங்கலாம், வீடு வாங்கலாம், வீடு கட்டலாம், கட்டிய வீட்டை வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடிய அமைப்பு இதெல்லாம் ஏற்படும். அதே மாதிரி பூமி சம்பந்தமான தொழில் பண்ணக்கூடியவர்கள், நிலத்தடி நீர் அகழ்வாராய்ச்சி, நெடுஞ்சாலை பணியாளர்கள், கட்டடப் பணியாளர்கள், ரிசார்ட், ஹோட்டல்ஸ் வச்சு நடத்துகிறவங்க, கட்டிட உரிமையாளர்களுக்கெல்லாம் நன்மைகள் அதிகரிக்கும். விஞ்ஞானிகள், ஆராய்ச்சியாளர்கள், மருத்துவர்கள், மருத்துவ கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் இவங்க எல்லாத்துக்குமே நன்மைகள் சற்று கூடுதலாக கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுது. பொதுவாக மேஷராசி அப்படிங்கிறது இருந்தால் இந்த வார இறுதியில் சந்திராஷ்டமம் சம்பவிக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும். இந்த வாரத்தில் ஒரு 90% நன்மைகளை அடைகிறீர்கள். இந்த வாரம் அதிர்ஷ்டமான வண்ணம் பச்சை, அனுகூலமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 5. வணங்க வேண்டிய தெய்வம் நாராயணன், மகாவிஷ்ணு. பெருமாளை வணங்கி இந்த வாரத்தை இனிமையான வாரமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.